வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 2023 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஷின் பேப்பரில் கேட்ட 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Shiva Limited has an all equity capital structure consisting of 20,000 equity shares of rupees 100 each. The management plans to raise rupees 30 lakh to finance a program of expansion. Three alternative methods of financing are under consideration. Issue of 30,000 new shares of rupees 100 each. Issue of 30,000 8% debentures of rupees 100 each. Issue of 30,000 8% preference shares of rupees 100 each. The company's expected earning before interest and tax EBIT is rupees 10 lakh. Determine the earnings per share in each alternative assuming a corporate tax rate of 50%. Which alternative is the best and why? எஸ், பார்த்தீங்கன்னா சிவா லிமிடெட் வந்து 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஒரு 30 lakh வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அந்த 30 lakh ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா எக்ஸ்பேன்ஷனுக்காக, அதுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் அவங்கக்கிட்ட இருக்குது. என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நியூ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க 30,000 ஷேர்ஸ். அது ஒரு ஆல்டர்னேட்டிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 30,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஓகே, அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற 30 lakh 30,000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா 30,000 டிபெஞ்சர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா 30,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. இந்த 3 ஆப்ஷன், ஈக்விட்டியா, டிபெஞ்சரா, ப்ரிஃபரன்ஸா அப்படின்றத பார்த்து இதில் எதில் நமக்கு இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து ஜாஸ்தி வருதோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அதை தான் ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக சூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இபிஎஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா EBIT 10 lakh கொடுத்துட்டாங்க அண்ட் டேக்ஸ் ரேட் 50% சொல்லிட்டாங்க. எஸ், இப்போ நம்ம போடலாமா? இபிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரியும் இல்லையா? எஸ், இப்போ நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட்டு EBIT எழுதிக்கலாம். EBIT பார்த்திங்கன்னா 10 lakh. ஓகே, இப்போ 3 ஆல்டர்னேட்டிவ்: ஈக்விட்டி ஃபினான்சிங், டெப்ட் ஃபினான்சிங், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபினான்சிங். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது EBIT 10 lakh. இதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபினான்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பிகாஸ் அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஈக்விட்டி ஷேர் இருந்தது, இப்போவும் ஈக்விட்டி தான் பண்ண போகிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ டேஷ் போட்டாச்சு. அப்போ EBTயும் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் நமக்கு இதே தான் வரப்போகுது. ஓகே, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸும் அதே தான், ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால. இப்போ டேக்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். டேக்ஸ் எவ்வளவு? 50%. அப்போ 10 lakhல 50% போட்டோன்னா 5 lakh வருது. அப்போ இதை மைனஸ் பண்ண பிறகு வர்றது EAT, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கான்னா இல்லை, ஏன்னா இவங்க இஷ்யூ பண்ண போகிறது நியூ ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். ஓகே, ப்ரிஃபரன்ஸ்னால் அதை பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டும் கிடையாது. அப்போ நம்மளோட ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அதே 5 lakh தான். ஓகே, எஸ். இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வேணும். ஏற்கனவே ஒரு 20,000 ஈக்விட்டி ஷேர் இருக்குது. இப்போ ஒரு நியூவாக ஒரு 30,000 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். அப்போ ஏர்னிங்ஸ் per share ஃபார்முலா என்னென்னா, earnings available for equity shareholder divided by number of equity shares. அப்போ 5 lakh divided by 50,000 போட்டோன்னா நமக்கு பாருங்கள் 10 rupees வருது. ஏர்னிங் பெர் ஷேர் 10 rupees. சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபினான்சிங். ஓகே, அப்போ இதே EBIT தான் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ டெப்ட் ஃபினான்சிங் அப்படின்றதுனால இங்கே இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? 30 lakh, அதாவது 30,000 into 100, 30 lakh, 8% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்போ 30 lakh into 8% போட்டோன்னா 2,40,000 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சிரும் 7,60,000. இப்போ டேக்ஸ் ரேட் எவ்வளவு? 50% தான் இருக்கும். அப்போ 7,60,000ல் 50% போட்டோன்னா 3,80,000 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா EAT பாருங்கள், அதே 3,80,000 தான். பிகாஸ் 50% தானே டேக்ஸ். அப்போ 50-50 போது அதே 3,80,000 தான் வரும். இப்போ இதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கான்னா இதுலேயும் கிடையாது, ஏன்னா இது டெப்ட் ஃபினான்சிங் தான்.
அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இதுலேயும் கிடையாது. ஸோ நமக்கு அதே தான் earnings available for equity shareholder. இங்கே நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த 20,000 தான். இந்த 30,000 வராது. ஏன்னா 30,000 இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிபெஞ்சஸாக இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதனால் 20,000 தான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ இபிஎஸ் என்ன, 3,80,000 டிவைடட் பை 20,000 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 19 rupees பர் ஷேர் இபிஎஸ். ஓகேவா? இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபினான்சிங் அந்த ஆல்டர்னேட்டிவ் பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கும் இபிஐடி 10 lakh தான், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் தான் இதில் கொடுக்க போகிறோம். அப்போ அதே 10 lakh தான் நமக்கு earnings பிஃபோர் டேக்ஸ். இப்போ டேக்ஸ் போடலாமா? டேக்ஸ் போட்டோன்னா 50%னா 5 lakh வரப்போகுது. அப்போ இஏடியோ 5 lakh நமக்கு வந்துருச்சு. இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்குது 30 lakh. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரேட் எவ்வளவு, அதுவும் 8% தான். அப்போ 30 lakh இன்ட்டு 8% போட்டோன்னா 2,40,000 வருது. ஸோ 5 lakhல 2,40,000 போயிடுச்சு அப்படின்னா earnings available for equity shareholder பாருங்கள் 2,60,000 வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இங்கேயும் நமக்கு இதே 20,000 தான். பிகாஸ் அடிஷ்னல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடையாது, இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேராக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2,60,000 டிவைடட் பை 20 போட்டோன்னா வருது தான் நமக்கு இபிஎஸ். பாருங்கள் 13 தான் இபிஎஸ். அப்போ எதில் ஜாஸ்தி வருது, 19 டெப்ட் ஃபினான்சிங்கில் தான் ஜாஸ்தி வருது. பாருங்கள் சஜஷன், டெப்ட் ஃபினான்சிங் ஆல்டர்னேட்டிவ் B இஸ் ப்ரிஃபரபிள் சின்ஸ் இட் கிவ்ஸ் த ஹையர் இபிஎஸ். மூணுத்தையே கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ஃபினான்சிங்கில் தான் இபிஎஸ் ஜாஸ்தி வரதுனால இந்த ஃபினான்சிங்கை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? டிட்டர்மைன் த மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் அண்டர் கார்டன் மாடல். ஓகே, கார்டன் மாடல் படி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20%, கேபிட்டலைசேஷன் ரேட் 15%, earning per share 14. If retention is 40%, 60%, 20%. ஓகே, இப்போ இது வந்து கார்டன்ஸ் மாடலில் நம்ம வந்து க்ரோத் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர். பின்றது ரிட்டன்ஷன் ரேஷியோ. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 40%, 60%, 20%. அதுதான் வந்து பின்றது. ஆர்ன்றது இங்கே இருக்குது பாருங்கள், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20%னா 0.2. கேபிட்டலைசேஷன் ரேட்டுனா கே 0.15. ஓகே, earning per share 14. இப்போ நம்ம வந்து டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இபிஎஸ் இன்டூ பே அவுட் ரேஷியோ. இப்போ பாருங்கள் ரிட்டன்ஷன் ரேஷியோ 40 இருக்குது, அப்போ பே அவுட் என்னென்னா 60. இதில் 60 இருக்குது, அப்போ பே அவுட் என்னென்னா 40. 20 இருக்குது, அப்போ பே அவுட் எவ்வளோன்னா 80. ஓகே, 100%ல் ரீட்டைன் பண்ணுறது அண்ட் இன்னொரு பார்ட் வந்து பே அவுட். ஓகே, அப்போ இந்த 100லேருந்து இந்த ரிட்டன்ஷன் எல்லாம் மைனஸ் பண்ணோம்னா பே அவுட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். எஸ், இப்போ போடலாமா கார்டன்ஸ் மாடல் படி? ஓகே, பாருங்கள் 3 ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க, 40%, 60%, 20% சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் 40%க்கு போடலாம். ஃபார்முலா பாருங்கள், டி கண்டுபிடிக்க இபிஎஸ் இன்ட்டு பே அவுட். நம்ம என்ன பே அவுட் சொன்னோம், இப்போ 60 சொன்னோம். ரிட்டன்ஷன் 40 இருந்ததுன்னா பே அவுட் வந்து 60. இபிஎஸ் எவ்வளவு 14. அப்போ 14 இன்ட்டு 60% போட்டோன்னா 8.4 வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிஆர் வேணும்னு சொன்னோம் இல்லையா, பி இன்ட்டு ஆர். பின்றது ரிட்டன்ஷன் ரேஷியோ 40%, அதை தான் 0.4ன்னு போட்டுட்டோம். அண்ட் ஆர்ன்றது பாருங்கள் 20%, அப்போ 0.2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.08 வருது. அடுத்து நம்ம ஃபார்முலா, ஓகே, எம்பி மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை கே மைனஸ் ஜி. கேன்றது ப்ராப்ளம்லேயே இருக்குது 15%, 0.15. அண்ட் ஜி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஜி இஸ் நத்திங் பட் பிஆர் தான் ஜி சொல்கிறோம். அப்போ 0.08. ஓகே, டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8.4. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு 8.4லேருந்து டிவைட் பண்ணோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். பாருங்கள் 120 தான் மார்க்கெட் ப்ரைஸ். புரிஞ்சுதா? எஸ். இப்போ அதே மாதிரி 60%க்கு போடலாமா? ஓகே, 60% ரிட்டன்ஷன்னா பே அவுட் 40%. அப்போ 14 இன்ட்டு 40% போட்டோன்னா 5.6 வருது. பிஆர், பி எவ்வளவு 0.6. ஆர்ன்றது எவ்வளவு சேம் தான், எல்லாத்துக்குமே ஆர் வந்து 20% தான். பாருங்கள் 0.2 போட்டோன்னா 0.12 வருது. ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5.6 டிவைடட் பை கே வந்து 0.15. 0.15 கே வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். ஓகே, வெறும் எது மாறும்னா டி தான் மாறுது, மற்றபடி வந்து பிஆர் மாறும். பிகாஸ் நமக்கு வந்து ரிட்டன்ஷன் மாறுதுனால பிஆரும் நமக்கு மாறும். ஆர் அதே தான். ஓகே, எஸ். பாருங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா
மார்க்கெட் ப்ரைஸ் 186.67 வருது. ஓகே, இப்போ ரிட்டன்ஷன் ரேஷியோவில் இப்போ டி என்னது 14 இன்ட்டு பே அவுட் எவ்வளவு 80%, ரிட்டன்ஷன் 20னா பே அவுட் 80, அப்போ 14 இன்ட்டு 80 போட்டோன்னா 11.2 வருது. பிஆர் பி வந்து 0.2, ஆரும் பார்த்திங்கன்னா 0.2 தான், ரெண்டுமே 20%, அப்போ 0.04 கிடைக்குது. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு பாருங்கள் 11.2 டிவைடட் பை 0.5 மைனஸ் 0.04. கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே சேம் தான், புரிஞ்சுதா? ஆரும் எல்லாத்துலேயுமே சேம் தான். அண்ட் பி மட்டும் ரிட்டன்ஷன் என்னமோ அதை போட்டிருக்கு ஒவ்வொரு வாட்டியும். ஓகே, எஸ். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா வரது தான் மார்க்கெட் ப்ரைஸ். பாருங்கள் 101.81. ஓகே, ஈஸியாக இருந்தது இல்லையா? 10 மார்க் கொஷின். நான் சொன்னேன் பாருங்கள், 5 மார்க்லேயும் நமக்கு கேட்டிருந்தாங்க வால்டர் மாடல், இது வந்து கார்டன் மாடல் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சாப்டர் படிக்கிறது மூலமாக இதில் 3 மாடல் தான், வால்டர் மாடல், கார்டன் மாடல், மாடிக்லானி மில்லர். இது 3 மெத்தட் நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் 15 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்க 2 ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.